ஒரு அரசியல் விடுதலை போராட்டத்தில் மக்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார். அவர்களை பங்கேற்பாளராக மாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. விழிப்புணர்வை நாம் முதலில் பெற வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். வாரத்துக்கு 2 கூட்டமாவது பேசுறாரு. அந்த உரையை நம்ம எத்தனை பேர் முழுமையா கேட்டிருப்போம்? நீங்க உங்களை கேட்டு பாருங்க. அவர் பேசிட்டாருன்னா இன்னைக்கு இரவே 1 மணி நேரம் ஒதுக்கி அதை கேளுங்க. நீங்க எப்படி நம்முடைய செல்போன் அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்துறோம் பாருங்க, சார்ஜ் ஏத்துறதுன்னு அது வேலை செய்யும். அப்படி இருக்க அவருடைய பேச்சு, அந்த உணர்ச்சி மிகு உரை. அப்புறம் 1 மாசத்துக்கு உங்களை ஓடும், விரைவா நீங்க வேலை செய்வீங்க. அதனால மீண்டும் மீண்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த வெற்றி சாத்தியம் என்கிற நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். அதற்கு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நான் விழிப்புணர்வு பெற வேண்டும். அடுத்தது தேர்தலுக்கு வந்தோம்னா, தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் பெருவாரியான வாக்குகளை நாம் பெற்று நம்முடைய வேட்பாளர் முதலிடத்தில் வரணும். ஒரு 1.25 லட்சம் 2 லட்சம் வாக்கு இருக்குன்னா ஒரு 60,000 70,000 வாக்குகளாவது நம்ம வாங்கினோம்னா நம்ம நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அப்போ அவ்வளோ வாக்குகளை நாம் பெற வேண்டுமானால், நமது பக்கம் வாக்காளர்களை ஈர்க்க வேண்டுமானால், அதற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் வான்வழி தாக்குதல், இந்த ஒரு படையில அவர் வான்வழி தாக்குதல் அவர் நடத்துறாரு. எல்லா தொலைக்காட்சியிலையும் இப்ப வர வர நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக ஊடகங்களில் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை அவருடைய பேச்சை சின்னதாக நறுக்கி தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அவர் அதன் மூலம் மக்களிடம் அவருடைய கருத்து சென்றடையுது. நான் இந்த 1.5 மாதங்களாக தினந்தோறும் இரவில் வாக்காளர்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஒரு 65 வயசு பெரியவர் சொல்றாரு, சீமான் சரியா தாங்க பேசுறாரு, அவர் ரொம்ப நேர்மையா பேசுறாருங்க. அதே மாதிரி ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகள், அவர்களிடம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் இது மாதிரி மருத்துவர் பாரதி செல்வனுங்க, மன்னார்குடியில் இருக்கிறேன், செந்தமிழன் சீமான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்பேன். உடனே அந்த பெண்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு சிரிப்பு. தெரியுங்க, நல்லா தெரியுங்க, பேச்செல்லாம் கேட்டிருக்கிறோங்க அப்படிம்பாங்க. எனவே வான்வழி தாக்குதல் அவர் நடத்துறாரு, தரைப்படை தாக்குதல் நம்ம நடத்தணும். அது என்ன தரைப்படை தாக்குதல்? நேரடியாக போய் அவங்கள சந்திக்கிறது. இதை கடந்த ஓராண்டாக செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் இந்த பொறுப்பாளர் பட்டியலுக்காக அவரை தலைமை நிலையத்தில் சென்று சந்தித்த பொழுது இதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். தேர்தலுக்குள்ளார ஒரு 4 முறை வாக்காளர்களை அவங்களோட வீட்டுக்கு போய் நீங்கள் பாருங்க, துண்டறிக்கையை கொடுங்க, வேட்பாளரையும் சின்னத்தையும் அறிமுகப்படுத்துங்க. இப்போ நெருங்கிடுச்சிங்க, இனிமேல் 4 முறையில் சாத்தியம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், 2 முறையாவது போய் பாருங்க. ஒரு முறை நீங்கள் போய் பாருங்க, இன்னொரு முறை கடைசி அந்த 1 மாதத்தில் வேட்பாளரோட போய் பாருங்க. இந்த 2 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமான் சொன்னதான் நான் சொல்கிறேன், பரிதாபப்பட்டாவது ஓட்டு போடுவாங்க. ஐயோ திருப்பி திருப்பி கெஞ்சுறாங்களே இந்த பிள்ளைங்க பாவம், ஒரு ஓட்டை போடுவோம். வீட்டில் 3 ஓட்டு இருக்கா, ஒரு ஓட்டை பணத்துக்கு போடுவோம், ஒரு ஓட்டை நம்ம பிடிச்ச கட்சிக்கு போடுவோம், இன்னொரு ஓட்டை அந்த நாமக்கலுக்கு போடுவோம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். திரும்ப திரும்ப குரல் பதிவு எனக்கு சொல்றாரு, ஐயா எல்லா தொகுதியிலும் போய் பேசுங்க ஐயா, இதை சொல்லுங்க ஐயா, நமக்கு வேற வழி இல்லையா. அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு இனி வரும் இந்த 4 மாதங்கள்ல ஒரு முறை, அதாவது வேட்பாளரோட ஒரு முறை, நீங்க ஒரு முறை, அந்த வாக்ககத்தில் ஒரு 8 பேர் இருந்தா நீங்க போய் பாருங்க. இப்ப ஒரு வாக்ககத்தில் ஒரு 300-400 வீடு இருக்கலாம், 4 மாதம் இருக்கு, கடைசி 1 மாதம் வேட்பாளரோட வச்சுங்க. இந்த 3 மாதத்துல நீங்க ஒரு முறை போய் பார்க்க முடியாதா? ஆனா எல்லாத்தையும் ஒரு தயக்கம் இருக்கு, நம்ம போனா மக்கள் மதிச்சு கேட்பாங்களா, இன்னும் தேர்தல் வரலையே அதுக்குள்ள எதுக்கு வந்திருக்க அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கு. அதையெல்லாம் உடனே இப்ப நான் ஒரு வேட்பாளர், நான் 100 பேரோட போகல, 50 பேரோட போகல, 5 பேரோட தான் போறேன். 5 பேரோட தான் நான் போய் கேட்கிறேன். அதுக்காக நான் ஒன்றும் அவமானமா வெட்கமா படல, ஏன்னா இப்ப இருக்கிற சக்தி அவ்வளவுதான். அவங்களும் அது மாதிரிலாம் நினைக்கலீங்க. உள்ளபடியே நான் சொல்றேன், இது ஒரு மாறுபட்ட பரப்புரையா இருக்கும். அவங்களே நினைப்பாங்க, இன்னும் வேட்பாளர் பெரிய படையோட வருவாரு, வாகனத்தை விட்டு இறங்க மாட்டாரு, கையை ஆட்டிகிட்டே போவாரு. இந்த கட்சி வேட்பாளர் வீட்டுக்கு வர்றாரு, அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா, நாங்கள் உண்மையும் நேர்மையுமா இருப்போம்மா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா
அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. உள்ளபடியே அது மாதிரி. ஏன்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்ல சொன்னது அவர் தான் சொன்னார், போய் பாருங்க ஐயா, நாங்கள் உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமா இருப்போம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உள்ளபடியே அவங்க மாறுபட்ட பார்வை பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க. நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லும் பொழுது அவங்க முகத்தில் அந்த மலர்ச்சி தெரியுது. தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, தேநீர் குடிங்கன்றாங்க, உள்ளபடியே சொல்கிறாங்க. அதனால் எண்ணிக்கை இல்லை, நம்ம தனியாக போனால், நான் சொல்கிறேன் ஒருத்தராக இருந்தாலும் போங்கன்றேன். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இந்த ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டத்துக்காக துண்டறிக்கை கொடுக்க ஒரு நாள் என்னுடைய, அப்போ நான் காவிரி உரிமை மீட்பு குழுவில் இருந்தேன், ஒரு 10 பேரை வர சொல்லியிருந்தேன். ஒருத்தருமே வரல. மாலை 5 மணி ஆயிட்டு. நானும் திரும்பி போயிடுவோன்னு நினைச்சேன். அப்ப எனக்கு கூடங்குளம் போராட்டம் நினைவுக்கு வந்தது. அங்கே அதை வழிநடத்திய அந்த உதயகுமார் ஒரு ஆளா போய் வீடு வீட உட்காந்து பேசினாருங்க அவரு. அதை நான் அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு உள்ளபடி நான் பொய் சொல்லல, அவர் நினைவுக்கு வந்தார். அவரு அவ்வளோ பெரிய கல்வி அறிவு பெற்றவர், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவர். அவருடைய பல்வேறு கருத்துக்களை ஒட்டி நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கு. நமது கட்சியை பற்றி, நமது தலைமை வறுப்பது பேசினதெல்லாம் விமர்சனம்லாம் இருக்கு. நானும் அவரை விமர்சிக்கிறேன். இதெல்லாம் அவர் சொன்னது தப்பு. ஆனால் அந்த போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு மட்டும்தான் நாங்கள் குறிப்பிடுறேன். அவர் எனக்கு நினைவுக்கு வந்தார். தனியாக போய் கொடுப்போம், நான் துடரிக்கை எடுத்துட்டு கிளம்பிட்டேன். தனியாக தான் கொடுத்தேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். ஏன்னா இந்த தடை இருக்கு உங்களுக்கு, அந்த மன தடையை நீங்கள் அகற்றாமல் நீங்கள் போய் பார்க்கவே முடியாது. அதனால் உங்களை நான் மிக மிக ஒரு இந்த இனத்தின் உரிமைக்காக போராடுவோம் என்கிற உரிமையோடு நீங்களும் அந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு உரிமையோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த தடையை அகற்றுங்க. யார் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் துண்டைக்கு எடுத்துகிட்டு கிளம்புங்க, போய் கொடுங்க அவங்கள்ட்ட. இவங்க எங்கள் வேட்பாளர், இவங்க அமெரிக்காவிலேருந்து அவங்க வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த தமிழின விடுதலைக்காக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும். இவ்வளோ நாளாக இருந்த கட்சி இதை தீர்க்கலை, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இவ்வளோ நாள் 2 கட்சி தான் இருந்தது, அதனால ஒரு கட்சிக்கு போட்டீங்க, அதை பிடிக்கல இன்னொரு கட்சிக்கு போட்டீங்க. இன்றைக்கு 3ஆவதாக நாங்கள் வந்துட்டோம், அங்கே கூட்டணி கிடையாது, தனியாக நிற்கிறோம். சென்ற தேர்தலில் எங்களை நம்பி வாக்குக்கு பணம் வாங்காமல் 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. நாங்கள் மாற்று வந்து விட்டோம், நாங்கள் மாற்று, எங்களை நம்புங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லி அந்த வாக்குகளை பெறணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, வாக்காளர்களை அவர்கள் வீட்டுக்கு சென்று சந்தியுங்கள். அதுக்கு நமக்கு இப்போதைக்கு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வாக்ககத்துக்கு பொறுப்பாளர் இருக்கிறாங்க. மீது 186 வாக்ககத்துக்கு பொறுப்பாளர் இல்லை. நன்னிலம் சட்டமன்ற தொகுதி சபேசன் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரி, 354க்கு 154க்கு பொறுப்பாளர் இருக்கிறாங்க. இந்த 154 உடனடியாக நீங்க போய் பார்க்கலாமே, என்ன தடை இருக்கு, போய் பாருங்க. மீதி வாக்ககத்துக்கு நமக்கு வாக்கக முகவர்கள் வேணும் இல்லையா? இது உண்மை. அந்த வாக்கக முகவர்களை நம்ம கட்சிக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுக்கு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா, இணையத்தில் பதிவு செய்த நம்முடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை இங்கே வந்திருக்கிற தகவல் தொழில்நுட்ப பாசறை அன்பு மகள் துர்கா அவங்க ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டு இணையத்தில் போய் நாங்கள் 8 மாவட்டமாக பிரிச்சிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியாக அந்த உறுப்பினர்கள் பட்டியலை அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. கடந்த வாரம் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலர் நான் அதை கொடுத்துருக்குறேன். அங்கே மாவட்ட செயலாளரோ தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளரோ அதை வச்சுக்கிட்டு தினமும் இரவு ஒரு 50 பேருக்கு தொலைபேசியில் பேசுனீங்கன்னா நிச்சயமாக 50 பேரில் 10 பேர் கிடைப்பாங்க. இப்போ இணையவழி உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இணையவழி உறுப்பினர் அன்னையில சட்டமன்ற தொகுதி 5000 பேர் இருக்கிறாங்க. மன்னார்குடி சட்டமாக 5000 பேர் இருக்கிறாங்க. 5000 பேர் இல்லைங்க, 10க்கு 1 வச்சுக்கோங்க, ஒரு 500 பேர் கிடைக்க மாட்டாங்களா? நமக்கு இருக்கிறதா 354 சட்டமன்ற வாக்ககம் தான். வாக்ககத்துக்கு ஒருத்தர் கிடைச்சா போதும். அவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் கட்சி கூட்டத்துக்கு விரும்பினால் வரலாம், வரணுன்றது கட்டாயம் கிடையாது. போராட்டத்துக்கு வரணுன்றது கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு நாள் வாக்கு சாவடியில் நீங்கள் முகவராக உட்காரணும். மீதி பேர் வாக்ககத்துக்கு வெளியில் நின்று அங்கே வர்ற பொதுமக்கள்கிட்ட எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் உண்மையை நேர்மையமாக இருப்போம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கும்பிட்டு அவங்கள கேட்டுக்கணும். இவ்வளவுதான். நீங்கள் வேற ஒன்றும் கட்சிக்கு செய்ய வேண்டாம். ஏன்னா பலரும் அஞ்சுறாங்க, அங்கே உள்ள முக்கிய கட்சிகளின் பொறுப்பாளர்களுக்கு பயப்படுறாங்க. நீங்கள் போராட்டத்துக்கு வந்தால் தானே பிரச்சனை. ஒரு நாள் தான் நீங்கள் நிற்க போறீங்க, மறுநாள் நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க போறீங்க. இப்படி சொல்லி நீங்கள்
இப்போதைக்கு முகவர்கள் இல்லாத வாக்ககங்களுக்கு முகவர்களை இன்னும் 1 மாதத்திற்குள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் செந்தமிழன் சீமான் திரும்ப திரும்ப சொல்றாரு. உங்கள்கிட்ட சொல்லி என்கிட்ட சொன்னார். ஏன்னா இப்ப அவருடைய பரப்புரையின் மூலம் நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வரும் பொழுது நம்ம ஆள் அங்க இல்லைன்னா, என்ன இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் நம்ம வந்தோம், ஒரு ஆள் கூட இல்லையே, இந்த கட்சி எப்படி ஜெயிக்கும், இதுக்கு ஓட்டு போட்டு இது பயன் இருக்காது அப்படின்னு வேற கட்சிக்கு போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றது இது, தோக்கிற கட்சிக்கு நாங்கள் எதுங்க ஓட்டு போடணும், ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். அது கூட செந்தமிழன் சீமான் நகைச்சுவையாக சொல்லுவாரு, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போறேன்னு சொல்றியே, நீ ஓட்டு போட்டாதான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்தது இன்னொன்னு சொல்லுவாரு, உங்களுக்கு ஓட்டு போட்டு அது வேஸ்ட். அதுக்கு அவர் அழகா அவருடைய தர்க்க திறனை பார்த்து பார்த்து நான் வியந்து போகிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, மீதி 2 பேருக்கு போட்டியே அது வேஸ்ட் தானே, உனக்கு என்ன நல்லது நடந்தது இது வரைக்கும்? இதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதனால இந்த மிச்சம் இருக்கின்ற வாக்ககத்திற்கும் முகவர்களை இந்த இணையதளத்தில் உள்ள உறுப்பினர்களிலிருந்து நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி இன்னும் 1 மாதத்திற்குள் அனைத்து 354 வாக்ககத்திற்கும் நீங்கள் முகவர்களை கண்டடைய வேண்டும் என்பது செந்தமிழன் சீமான் அவருடைய விருப்பம்.